ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான டேஸ்டியான பீஃப் பக்கோடா எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்டியாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குக்கரில் பீஃப் கறி நல்லா கழுவி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து 1 ஸ்பூன் சேர்த்து ஒரு 2 விசில் விட்டுக்கணும். 2 இல்லை 3 விசில் விட்டுக்கலாம். அடுத்தது மசாலா எப்படி போடுறதுன்னு பார்ப்போம் வாங்க. முட்டை 1 உடச்சி ஊற்றிக்கிங்க. உப்பு தேவையான அளவு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கணும். அரிசி மாவு வந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து 4 ஸ்பூன் போட்டுக்கணும். அப்போ நல்லா திக்னஸாக இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். சிக்கன் 65 மசாலா வந்து 3 ஸ்பூன் போட்டுக்குங்க. மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்குங்க. மிளகாத்தூள் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தாப்பில் போட்டுக்குங்க. பட்டை கிராம்பு தூள் வந்து கொஞ்சோண்டு வாசனைக்கு போட்டுக்கிறேன். தயிர் வந்து 10 ரூபா தயிர் பாக்கெட்டில் வந்து ஃபுல்லாக ஊற்றிக்கணும். லாஸ்ட்டாக கொஞ்சம் வச்சுருப்பேன், அதை லாஸ்ட்டாக சேர்த்துக்குவேன். எலுமிச்சை பழம் வந்து 1/2 மூடி அதையும் சேர்த்து புழிஞ்சு விட்டுக்கணும். நல்லா பரட்டி விட்டுக்கணும். மசாலா வந்து நல்லா எல்லாம் ஒன்று சேர்ந்து வரணும். நல்லா திக்னஸாக இருக்குது பாருங்கள். மசாலா வந்து நல்லா பசைஞ்சு விட்டிங்கன்னா தான் எல்லா பக்கட்டும் நல்லா பசைஞ்சு கலர்ஃபுல்லாக இருக்கும் கலந்து. தயிர் கொஞ்சோண்டு லாஸ்ட்டாக வச்சுருந்தேன்னா அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. அப்போ தான் நல்லா எல்லா பக்கட்டும் சேர்ந்துருக்கும் மசாலா. பீஃப் கறி வேக வச்சுருந்தேன்னா அந்த கறியை மட்டும் தண்ணி இல்லாமல் நல்லா புழிஞ்சிட்டு எடுத்துக்கணும். தண்ணி ஒரு சொட்டு கூட இருக்கக்கூடாது. நல்லா வடிகட்டிட்டு எடுத்துக்கோங்க. நான் 1 கிலோ பீஃப் கறி எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான மசாலா தான் இப்போ நான் சொல்லியிருக்கேன். நல்லா மசாலா நல்லா சேர்ந்து வரணுனால நல்லா பரட்டி விட்டுக்குங்க. கறியோடு சாந்து வரணும். நல்லா பாருங்கள் சேர்ந்து வந்துருச்சு பாருங்கள். அது மாதிரி நல்லா ஊற வச்சுக்கிங்க. ஒரு 1.5 மணி நேரம் ஊற வச்சுங்க. நல்லா ஊற நல்லாயிருக்கும். நான் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன் ஒரு 1/2 மணி நேரம். 1.5 மணி நேரம் ஊறினா கூட நல்லா தான் இருக்கும். கடாய் எடுத்துங்க. எண்ணெய் வந்து கொஞ்சம் நிறையா ஊற்றிங்க. எண்ணெய் சூடானோடனே பீஃப் பக்கோடாவை செய்கிறத போட்டுக்குங்க. இது பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா செவந்து மொறுன்னு வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இதை பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள். கலர்ஃபுல்லாக நல்லா இருக்கா?
நல்லா சிம்மில் வச்சிங்க, கொஞ்சம் வேகமாக வச்சுட்டு அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சிங்க. லாஸ்ட்டாக கருவேப்பிலை வந்து போட்டுங்க, நல்லா முறு நல்லாயிருக்கும், அது ஒரு வாசமாக இருக்கும். அது பொரிஞ்சு வரப்போ அந்த அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், சூப்பராக கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். பீஃப் கறி, பீஃப் பக்காடா சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா சாஃப்டாக சூப்பராக சாப்பிடவும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் பெல் பட்டன் அமுக்குங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.